வெட்டியாக இருக்கன்னு சொல்லி சொல்லி நம்மளை வந்து பல வெட்டி வேலைகளை நம்மளை வந்து பார்க்க வச்சிடுறாங்க வீட்டில். அதில் இது ஒன்று. வெட்டி வேர் தான் நாம் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறோம். பக்கத்து வீட்டு பாப்பா வந்து ஒரு நாள் வந்து இந்த வெட்டி வேர் செடியை கொடுத்தாங்க. ஒரு 3 செடி, சின்ன சின்ன செடி. அவங்க அறுவடை பண்ணது போக மீதி இருந்த கணுவை கொடுத்தாங்க. அதை வந்து நட்டு வச்சேன். நம்ம லெமன் கிராஸ் மாதிரியே தான் இதுவும். 3 செடி நட்டு வச்சேன். நான் இவ்வளோ தூரம் அதில் வேர் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சின்னதாக ஒரு உடஞ்ச டப்பில் தான் வச்சுருந்தேன். அந்த டப்புக்குள்ளே ஒரு சாக்கு போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறமா வச்சுருந்தேன்னா அந்த வேர் என்ன பண்ணுச்சு, அந்த சாக்கில் போய் நல்லா பிடிச்சிக்கிச்சிங்க. நானும் எடுக்கிறேன் வரவே இல்லை. நான் நினச்சேன் வெறும் டப்பில் தான் வச்சுருக்கேன் போல் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ளே ஒரு சாக்கு வேற போட்டிருக்கேன். டப்பை ஃபுல்லாக உடச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்த முடியாது. இந்த சாக்கை வெட்டி எடுக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேங்க. இந்த வெட்டி வேர் வளர்க்குறத விட அதை நம்ம வந்து அறுவடை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை போல். நீங்கள் வெட்டி வேரை வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி எதனாவது டப்பு அப்படி இல்லைன்னா மண்பானை அந்த மாதிரி வைங்க. தரையில் வைக்க வேண்டாம். வச்சிங்கன்னா அந்த வேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் பரவி போயிடுது. இது பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி அந்த சாக்கில் நிறைய பிடிச்சிட்டு இருந்தது. என்னால் இதெல்லாம் எடுக்க முடியல. ஆனால் நிறைய வேஸ்ட் ஆச்சு. வெறும் டப்பில் மட்டும் இருந்திருந்தால் நமக்கு நிறைய வேர் கிடச்சிருக்கும். நான் இதே எதிர்பார்க்கல இவ்வளோ வேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா தான் கிடச்சிருந்தது. அப்புறம் அதை தண்ணியில் போட்டு பல முறை அலசி, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது. அது காஞ்ச பிறகு திரும்ப அலசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருந்த புல்லெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வேரையும் நமக்கு தேவையான அளவு வெட்டிட்டு, இந்த கணு இருக்குது இல்லைங்களா, எனக்கு பக்கத்து வீட்டு பாப்பா இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அவங்க அறுவடை பண்ணிவிட்டு போக மீதம் இந்த மாதிரி தான் ஒரு 3 கணு கொடுத்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ வேர் கிடச்சிருக்கு. கோடை நாட்களில் மண்பானையில் வெட்டி வேர் போட்டு வச்சு தண்ணி குடிக்கலாம். தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது வெட்டி வேர் போட்டுக்கலாம். குளியல் பொடி அரைக்கும் போதும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுவாமி படங்களுக்கு நம்ம மாலையாகவும் கட்டி பயன்படுத்தலாம். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.